வணக்கம் மக்களே. இன்றைய அரசியல் நகர்வா ஒவ்வொருத்தவர்கள் அவரவர்களுக்கு என்ன எதிர்காலம் நிர்ணயிக்கணுமோ அதை நோக்கி ஓடுகிறார்கள். இன்றைக்கி பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பாஜக கட்சியிலிருந்து விலகியிருக்கார். கட்சியிலிருந்து விலகிவிட்டார். எதுக்கு ஏன் விலகினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றது எனக்கு புரிதல். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி அவருக்கு அந்த கட்சிக்குள்ளே சில மனக்கசப்புகள் இருந்தது. அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கினதில். ஏன்னா அது எதுக்காக நீக்கினாங்கன்றது பெரிய வேலிட் ரீசன் கிடையாது. ஆனால் கொடுத்தது இதில் சிலர் புரிஞ்சிக்கணும். அவர் அரசியலுக்கு ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சி அடிமட்ட தொண்டனாக இருந்து அப்படியே கிளை செயலாளர், அப்புறம் நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்படி அப்படியே பொதுச் செயலாளர், அதான் மாநில தலைவர், அப்படிலாம் ஆகலை. அவர் 8 வருடங்கள் ஐபிஎஸ்ஸாக கர்நாடகாவில் பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் அந்த பதவியை, அரசு பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலில் வந்தார். வந்த உடனே ஐ திங்க் ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு மாநில பதவி கொடுத்தாங்க. மாநில துணைத் தலைவர் கொடுத்தாங்க, அப்புறம் தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் சீக்கிரமாக வளர்ந்தார். அதே டைமில் பேக்கில் நடக்கும் இல்லைங்களா அரசியல் சூழ்ச்சிகள், உள்கட்சி பூசல்கள், அதில் அவரை அவரை பதவி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அவருக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்குது. என்னமோ அந்த பேர் அடிபடும் எல்லாருமே. அண்ணாமலை பிஜேபியில் போய் சேர்ந்தவங்க சில இளைஞர்கள் போய் சேர்ந்தது காரணமும் அண்ணாமலை அவர்கள் இளைஞர். அவருக்கு கொஞ்சம் அது சிலது போய் சில உண்மைகள்லாம் இருக்கும். அவர் படித்து விட்டார். நான் 8000 புக்கை படிச்சிருக்கேன், 10,000 புக்கை படிச்சிருக்கேன்னு சில பல தவறுகளான குறிப்புகளும் சொல்லியிருக்காரு. வரலாறு குறிப்புகள் தவறாக பேசுகிறதெல்லாம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர் தானே. இன்றைக்கி சூழலுக்கு 50 வயதிற்குள்ளே இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் இளைஞர்களாகவே கருதப்படுகிறார்கள். அதனால் அவர் ஒரு யங்ஸ்டர் அப்படின்றதுனால அவருக்கு என்ன நினச்சிருப்பார்னா, இப்போது அடுத்தது ஒரு இளம் தலைவர்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைப்பான ஒரு கட்சியில் தலைவராக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துடுவார். ஆனால் இன்னொரு பார்ட்டிக்கு, ஒரு யங் லீடர் வர ஒரு பார்ட்டிக்கு, அது மாநில கட்சி இருக்கிறது. பட் இருந்தாலும் அந்த இந்துத்துவ கொள்கை இருக்கிற ஒரு மாநில கட்சியாக வர வாய்ப்புகள் இருக்கே. மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாவோ அந்த மாதிரி கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியாவில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் கட்சியிலேருந்து விளையாடுற புது கட்சி ஆரம்பிக்க போகிறார். அந்த கட்சிக்கான பேர் மக்கள் சேவை கட்சி, எம்எஸ்கே அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு இருக்காரு. அது ஆல்ரெடி ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கதான் சொல்லும் போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்காகவும் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம். ரஜினி அவர்களுக்கும் ஏதோ ஒரு அரசியல் நம்மளால் முன்னெடுத்து செய்ய முடியலையே, நம்ம நினச்சது செய்ய முடியலையே. ஏன்னா அவர் அதானே சொன்னார். அவர் சொன்னது தான் அந்த ஆன்மீக அரசியல். ஒருவேளை அதை இவர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ப்ளஸ்ஸு ரஜினி அவர்களோட அந்த அனுதாபிகள், அவரோட ரசிகர்கள், அந்த ஓட்டு கொஞ்சம் வரும். அதனால் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியாக வளரலாம். நாளைக்கு ஒருவேளை நம்ம எதிர்கட்சியாக வரலாம். இல்லை கொஞ்சம் ரொம்ப வளர்ந்தோம்னா ஆளுங்கட்சியாக வரலாம். ஒருவேளை கட்சி ஆரம்பித்து பிஜேபி கூட கூட்டணி வச்சா நமக்கு ஒரு பேர், தனிப்பட்ட ஒரு லீடராக ஒரு பேர் வரும் அப்படின்னு பல விஷயங்கள் முன்னெடுத்து அவர் இப்படி பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேசுவோம்.